நாடியோட பாக்ஸ் அண்ட் ஷிப் வரதுக்கு முன்னாடி என்னென்ன காமன் ஷிப்பிங்கும் பேக்கிங் எரர்ஸும் நீங்கள் ஃபேஸ் பண்ணீங்க? முன்னாடி என்ன பீஸ் போயிருக்குனுங்கிறதே நமக்கு தெரியாது. ஓகே. பேக்கிங் பண்ணி அனுப்புறது தான். அங்கே வந்து ஃபிட் பண்ணக்குள்ளே என்ன பண்ணுவாங்க, இந்த பீஸ் மிஸ்ஸு, அந்த பீஸ் மிஸ்ஸு. நம்மள்ட்ட கேட்டால் நாங்கள் அனுப்பி விட்டோம், லாட்டாக தானே அனுப்புறது, நாங்கள் அனுப்பி விட்டோம். அங்கே பார்த்தீங்கன்னா இந்த பீஸ் மிஸ்ஸு, அந்த பீஸ் மிஸ்ஸுன்னு. இப்போ வந்து இன்ஸ்டாலேஷனில் சொல்கிறாங்க பீஸ் மிஸ் ஆயிருக்குன்னா நீங்கள் எப்படி அந்த பீஸை தேடி கண்டுபிடிப்பீங்க? அவ்வளோதான், ஒன்றும் பண்ண முடியாது. அது மிஸ் ஆகிடுச்சுன்னா திரும்ப ரெடி பண்ணி அனுப்புவோம். அது நம்ம போயிருக்கு போகலனுங்கிறது நமக்கு எப்படி தெரியும்? ஓகே, தெரியாதுல்ல. ஸோ பேசிக்கலாக வந்து நீங்கள் மறுபடியும் அந்த பேனல் செஞ்சால் தான் உண்டு. நம்ம ஸ்டார்டிங்கே அனுப்பி விட்டோம், எல்லாம் அனுப்பி விட்டோம். எங்கள்கிட்ட கேட்டாங்கன்னா எல்லாம் அனுப்பியாச்சு, முடிஞ்சிருச்சு எல்லாம். அங்கே பீஸ் இல்லைன்னா பீஸ் இல்லை. நம்மள்ட்ட கேட்பாங்க இந்த பீஸ் மிஸ்ஸு, அந்த பீஸ் மிஸ்ஸு, என்னென்ன பீஸு லிஸ்ட்டு கூட நான் ரெடி பண்ணி தரேன். இப்போ வந்து இந்த மாதிரி எத்தனை தடவை நீங்கள் ஃபேஸ் பண்ணியிருக்கீங்க இந்த ரீஒர்க்கு ரீடு? அதெல்லாம் சொல்கிறதுக்கு இல்லை. அதெல்லாம் சொல்கிறதுக்கு இல்லை. நிறைய பண்ணியிருக்கீங்களா இல்லை கம்மியாக பண்ணியிருக்கீங்க? கம்மி நிறையா வந்துட்டுருக்கு. அது ஒவ்வொரு ப்ராஜெக்ட்லேயும் வந்துட்டு தான் இருக்கும். ஒரு ப்ராஜெக்ட்டுக்கு ஒரு பீஸு 2 பீஸ் மிஸ்ஸு, கன்ஃபார்ம் மிஸ். அந்த மிஸ் ஆன பேனலை கன்ஃபார்ம் ரீஒர்க் பண்ணி தான் கிளியர் பண்ணுறது. அப்போ நீங்கள் தேடவே மாட்டோம், ரீஒர்க் தான். அவ்வளோதான், நாங்கள் அனுப்பி விட்டோம்னு சொல்கிறது, அவ்வளோதான். அங்கே போனால் அவங்க ராங் கட் பண்ணி தூக்கி போட்டிருக்கலாம். அவங்க மேலே நாங்கள் சொல்கிறது, அவங்க நம்ம மேலே சொல்கிறது, இப்படி தான். நாடியோட பாக்ஸ் அண்ட் ஷிப் இம்ப்ளிமெண்ட் ஆன பிறகு உங்களோட பேக்கிங்கும் ஷிப்பிங்கோட ப்ராசஸ் எப்படி மாறி இருக்கு? பாக்ஸ் வாய்ஸ் எல்லாம் சார்ட் அவுட் பண்ணிட்டு ஸ்கேன் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவோம். ஒவ்வொரு பாக்ஸுக்கு ஸ்கேன் பண்ணி பேக்கிங் ஆகும். பேக்கிங் ஆன பிறகு ஷிஃப்டிங் பண்ணுறதுக்கு பேக்கிங் எஸ்ட் பாக்ஸு, ஷிஃப்டிங் எஸ்ட் பாக்ஸு டேலி ஆகுதானுங்கிறது பார்க்குறோம். பேக்கிங் கட்டிங் இல்லாத பீஸ் எல்லாம் வந்து செப்பரேட், அது வந்து ஸ்கேன் ஆகாது. அதுலேயும் நம்ம பார்க்குறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எத்தனை பீஸ் போயிருக்குனுங்கிறதும் தெரியும், எத்தனை பீஸ் பேலன்ஸ் இருக்கிறதுங்கிறதும் தெரியும். அது செக் பண்ணி பார்த்துட்டு அதில் நம்ம ஷிஃப்டிங் பண்ணி விட்டுருவோம். பாக்ஸிங்க்கு லேபிள் இருக்கா? பாக்ஸுக்கும் லேபிள் வரும். ஒரு பாக்ஸுக்குள்ளே எத்தனை பேனல், 7 பேனல் 8 பேனல், அது எல்லாம் டோட்டலாக ஒரு பேனல் லேபிள் வரும். ஓகே. இத்தனை ஒரு பாக்ஸுக்குள்ளே இத்தனை பீஸ், 7 பீஸ் இருக்கா, 7 பீஸுக்கு செப்பரேட் ஒரு லேபிள். ஓகே, அது பேக்கிங். ஓகே. அது ஷிஃப்டிங்கில் லாஸ்ட்டாக ஷிஃப்டிங்கு ஸ்கேனு. நாடியோட பாக்ஸ் அண்ட் ஷிப் இம்ப்ளிமெண்ட் ஆன பிறகு உங்கள் ஃபேக்ட்ரியில் வந்து ரீஒர்க், எக்ஸ்ட்ரா டிரான்ஸ்போர்ட்டேஷனும் ப்ராஜெக்ட் டிலேஸோட என்னென்ன எஃபெக்ட் ஆகிருக்கு? முன்னாடி வந்து என்னென்ன பீஸ் போயிருக்குனுங்கிறது தெரிய வராது. இப்போ நாடி வந்ததுனால போயிருக்கா, என்ன பாக்ஸில் என்னென்ன பீஸ் இருக்குனுங்கிறதெல்லாம் கண்டுபிடிச்சி பண்ணலாம். இந்த பாக்ஸில் அவங்களுக்கு தெரியலன்னா பாக்ஸ் நம்பர் 20 அதில் இந்த பீஸ் இருக்குது, இங்கேயே பார்த்துட்டு நம்ம சொல்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது.